மோடி என்ன பண்ணாருன்னு கேட்டாரு. மோடி வந்து ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மேலே கொண்டு வந்திருக்காரு. இவங்களுடைய சாதனையை நான் சொல்றேன். 2011ல் 5 பேருக்கு ஹெராயின் கையில் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு மீனவர்களை மரண தண்டனை கொடுத்தாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது, யார் திமுக காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சியில் இருக்கும் பொழுது 2014 வரைக்கும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. 2016 நவம்பரில் திரு மோடி அவர்கள் வந்த உடனே விடுதலை செஞ்சு எல்லாரையும் விட்டுட்டாங்க. 5 பேரையும் விடுதலை, மரண தண்டனை இருந்தவங்கள. அதே மாதிரி கத்தாரில் 7 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. இவங்க போய் கேட்டாங்களா அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு? கேட்கல. என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ கொடுத்து அவங்கள ரிலீஸ் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க லாவோஸில் 23 பேர் அங்கே வந்து ஒரு ஏஜென்ட்டு தப்பான வழியில் கொண்டு போயிட்டு அவங்கள அங்கே அடிமைகளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி உலக லெவலில் சாதனை. இவங்க வந்து வரலாறுல இந்த மாதிரி ஒரு பிரதமரை பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால ஒரு பயத்தில் 3வது வாட்டி. அண்ட் இன்னொன்று 10 வருஷமாக நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 10 வருஷமாக இவங்க ஆட்சியில் இல்லை. இது வரைக்கும் வாஜ்பாய் இருந்த காலத்தில் கூட இவங்க என்னமோ ஒரு கோல்மால் பண்ணி அந்த ஆட்சியில் இருந்திருக்காங்க. 60 வருஷமாக இருந்துட்டாங்க. அந்த பழக்கத்தை இவங்களால் மாற்றிக்க முடியல. இனி எப்போதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும்? அட்லீஸ்ட் நம்ம ராகுல் காந்தி பின்னாடி போனால் இந்தியாவில் வேற எந்த எதிர்கட்சி ராகுல் காந்தி பிரதமராக வந்துருவார்னு சொல்கிறாங்க. இவங்க கட்சியில் விட இவங்க கட்சியை தவிர வேற யார் சொல்கிறாங்க சொல்லுங்க? காங்கிரஸ் வரும், இந்திய கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? திமுக தவிர மற்ற எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 400 வராது, 370 வராதுன்னு சொல்றாங்களே தவிர என்டிஏ கூட்டணி வெற்றி பெறாதுன்னு எந்த எதிர்கட்சியாவது அவங்க வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. ஓகே, கடைசி பாயிண்ட், இந்த பெட்ரோல் விலையை பத்தி பேசினாரு சகோதரருக்கு சொல்றேன். 2004ல் இவங்க அந்த கூட்டணியில் இருக்காங்க. ஆட்சியில் செஞ்சு 10 வருஷத்துல 2004ல் பெட்ரோல் விலை வந்து 33 ரூபாய் ஒரு லிட்டர். 2014ல் இவங்க ஆட்சி போகும் பொழுது, தோற்கடிக்கப்படும் பொழுது 71 ரூபாய் லிட்டர். அப்போனா 2014ல் பாஜக ஆட்சி, என்டிஏ ஆட்சி வரும்பொழுது 71 ரூபாய். இப்போ 94 ரூபாய் ஒரு லிட்டர். அப்போ எத்தனை சதவீதம் கூட்டியிருக்கு? அந்த 10 ஆண்டு இவங்க திமுக கூட்டணி ஆட்சி அங்கே இருந்தபோது, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 200% மேல பெட்ரோல் விலை ஏறி இருக்குது. இப்ப வந்து இந்த 10 ஆண்டு காலத்துல 40% கூட ஏறல. இந்த கணக்கு தெரியாம இவங்க வந்து இந்த கணக்கு தெரியாம மக்கள்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இந்த பெட்ரோல் விலை கூடிடுச்சு இந்த தகவல் கூட மக்களுக்கு தெரியாதா?